ஹஹ சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கண்ணாடியை பற்றி. கண்ணாடி அப்படின்றது அஷ்டமங்கல பொருட்களில் ஒரு பொருள். கண்ணாடி அப்படின்னாலே எதுவாக இருந்தாலும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு பொருள், நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கக்கூடியது. நிறைய கோவில்களில் கோவிலுடைய மூலஸ்தானத்தில் கடவுளை பார்த்த மாதிரி கண்ணாடி வைக்கிறதுண்டு. சில கோவில்களில் கண்ணாடி அறையே தனியாக இருக்கும், அதுக்குண்டான வழிபாடுகளும் நடக்கும். இப்பேற்பட்ட கண்ணாடியை நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் வச்சா நம்மளுடைய வீட்டில் ஒரு பண வரவு அதிகமாகும், செல்வகடாட்சம் நிலச்சி நிற்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் வீடுகளில் நுழையும் பொழுதே கண்ணாடி இருக்கும், அதாவது வரவங்க பார்க்குற மாதிரி. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க, அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த கண்ணாடி வாசலில் மாட்டி வைங்க. அப்படி முடியாதவங்க விநாயகர் படத்தை மாட்டி வைக்கலாம். அடுத்தபடியாக வீட்டில் ஹாலில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம். கண்ணாடி ஹாலில் நீங்கள் வைக்கும் பொழுது கண்ணாடி பார்த்துருக்கக்கூடிய திசை அப்படின்றது மேற்கு பார்த்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா தெற்கு பார்த்து இருக்கணுங்க. இந்த மாதிரி மாட்டி வைங்க. அடுத்ததாக பூஜை அறையில் சாமியை நீங்கள் கிழக்கு பார்த்து வச்சுருப்பீங்க. அங்கே ஒரே ஒரு சின்ன கண்ணாடியை நீங்கள் சாமிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது மேற்கு பார்த்த மாதிரி கண்ணாடியை மாட்டி வைங்க. தெய்வத்தோட ஆற்றல் அந்த கண்ணாடியில் பட்டு எதிரொலிக்கும் பொழுது அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கும். குலதெய்வம் யாருன்னே தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்யும் பொழுது குலதெய்வத்தை அறியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இதில் முக்கியமான ஒரே ஒரு விளக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியை எதிரெதிராக, அதாவது ஒரு கண்ணாடி இன்னொரு கண்ணாடியை பார்த்த மாதிரி நீங்கள் மாட்டவே கூடாது. அது தேவையில்லாத எதிர்மறை விளைவுகளை மட்டும்தான் உண்டாக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுத்து உறங்கும் பொழுது உங்களுடைய உருவம் கண்ணாடியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயந்தான். இதெல்லாம் பண்ணினாலே நம்ம வீட்டில் ஒரு செல்வகடாட்சம் அப்படின்றது நிலச்சி நிற்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.